Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. நாம் யாவரும் எழுந்திருந்த ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆயத்தப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவ சபையில தேவன் எழுந்தருளினார். கர்த்தாவே, உங்க நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஜீவனை பலனையும் கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் மணி போல காத்த தேவனே ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்க நன்றி பலிகளை ஏறெடுக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஒருமுகப்படுத்துவீராக. ஒரு மனதோடு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, உண்மை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை கேட்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, தடைப்பட்ட மக்கள் யாவரும் அதிசீக்கிரமாய் வர ஆண்டவர் உதவி செய்யும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே அப்பா. ஆவினாலே ஆண்டவரே அப்பா எங்களை அபிஷேகம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரே கர்த்தாவே துதிக்க ஆண்டவர், ஆராதிக்க ஆண்டவரே இங்கு நாவின் கட்டுகளை அறுத்தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே பலப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே மகா பரிசும் இறக்கு நேர்ந்த அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே அப்பா, ஆரம்பம் முதல் இறுதி வரை உடைய பிரசன்னத்தினால நிரப்பம். ஆண்டவரே அப்பா, சங்கீத வேலை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சங்கீத தியானத்தோடு ஆண்டவரே ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே எங்கள் பாடல் குழுவினரோடு ஆண்டவரே கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மியூசிக் டீமை பயன்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆராதனை வேளையில நீர் உலாவும்படியாக செபிக்கிறோம். எங்கள் ஆராதனை தயவாய் அங்கீகரித்துக் கொள்வீராக. சுகந்த வாசனையை நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து உள்ளதான ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எழுப்புதல் ஜெபத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அப்பா ஒரு மனதோடு ஜெபிக்க இந்த நாட்களில் எங்கள் நாட்டுக்காக ஆண்டவரே அப்பா வைரக்கத்தோடு ஜெபிப்பதற்கு ஆண்டவரே கிருபை செய்வீராக, வழி நடத்துவீராக ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அறிவிப்பு பகுதி ஆண்டவரே அப்பா கேட்கவும் அதன்படி ஆண்டவரே எல்லா நிகழ்ச்சியில் பங்கு பெறவும் ஆண்டவரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஓகென்று ஆண்டவரே காணிக்கை கொடுத்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே, வழி நடத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்பா இந்த வாரத்துக்குரிய மன்னாவை எங்களுக்கு தாரும். எங்கள் போதகரை மறைத்து நீர் வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்பா ஆவியானவர் தருகிற வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் இருதயங்களை பதித்துக் கொள்ள கிருபை செய்யும். அதன்படி நடக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்பா தொடர்ந்து உள்ளதான ஆண்டவரே அப்பா ஆண்டவர் ஊழியங்களையும் ஆண்டவரே எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆண்டவரே உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே சிறுவர் ஊழியம் ஆண்டவரே வாலிபர் ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். மாலை நேர ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. புதிய ஆத்மாக்களோடு ஆண்டவரை கலந்து கொள்வதற்கு ஆண்டவரை கிருபை செய்வீராக, வழி நடத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமை பெற வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே தயவாய் எங்களை ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே ஆராதனைக்கு நேராக எங்களை ஆயத்தப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக ஆண்டவர். ஆராதனை முழு ஆண்டவரை ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கிருபை செய்வீராக, வழி நடத்துவீராக. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென். ஆமென். சங்கீத தியானத்துக்குள்ள கலந்து சங்கீதம் 43. தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தியில்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? முது வெளிச்சத்தையும் முது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி முது பரிசுத்த பர்வதத்திற்கும் முது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். ஆமென். மன மகிழ்ச்சி நாளிலே தேவனை ஆராதிக்க ஆயத்தமாக்கும் விதமாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். வாரும் தூய ஆவியே. நமது ஆவி ஆத்ம சரீரத்தை ஒருமுகப்படுத்தி ஆராதனைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம்.
தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, போலோ ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. ஆண்டவரோட பிரசன்னத்துக்காக நாம் அவரை நோக்கி பார்ப்போம். தேவனோட பிரசன்னம் இல்லாத ஒரு ஆராதனை அது வேஸ்டான ஆராதனை. நமக்குள்ள தேவனோட பிரசன்னம் கடந்து வரட்டும் இந்த கால வேளையிலே. நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆண்டவரோட பிரசன்னம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். ஓரி பாஷாதரகலபா. நாம் ஒருவனப்பட்டவர்களாக ஆண்டவரோட பிரசன்னத்தை நாடுவோம். இந்த கால வேளையில தேவனோட பிரசன்னம் நமக்குள்ளே கடந்து வரட்டும். தேவனோட வல்லமை நமக்குள்ளே கடந்து வரட்டும். தேவனோட பிரசன்னமும் தேவனோட வல்லமையும் இல்லாத ஒரு ஆராதனை அது ஆராதனையே அல்ல. தேவனோட பிரசன்னத்துக்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது, தேவனோட பிரசன்னம் உங்களுக்குள்ளே கடந்து வரும் பொழுது, நீங்கள் இருக்கிற இடத்தை மறந்து விட்டு தேவனை ஆராதிக்க உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஹalleluya பாஷாதரகலபா திகலபலபல. ஓரே தரகலபா ஷபலபல திகலபரகலபல. ஹalleluya தரகலபா ஷபலபலபா. தூய ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க. உங்களோட பிரசன்னத்தை நீர் எங்களுக்கு தாங்க. உங்களோட வல்லமை எங்களுக்கு தாங்க. உங்களோட அபிஷேகத்தின் ஆவி எங்கள் மேலே நீர் ஊற்றுவீராக இந்த கால வேளையில. ஹalleluya பாஷாதரகலபலபலபா. ஓரி தரகலபா ஷபலபல திகலபலபலபா. ஹalleluya தரகலபா ஷபலபல திகலபலபலபா. ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நம்பிக்கை நங்கூர
நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே. பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தா பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். துதிப்போம், கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சப்பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றா பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சப்பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம், துதிப்போம், கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நம்பிதானே.
ஹalleluya. நமக்கு யார் நம்பிக்கை? நமக்கு நம்ப வேண்டிய ஒரே ஒரு இடம் நம்ம ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எந்த ஒரு மனுஷன் மேல நம்ம நம்பிக்கை வைத்தா அவங்க சுவாசம் எப்போ போகும்னு அவங்களுக்கே தெரியாது. ஹalleluya. ஆண்டவரே நம்ம நம்பி வாழும் பொழுது அவர் என்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்த தெய்வம். அவருக்கு மரணம் இல்லை இனிமே. ஹalleluya. ஹalleluya. அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிற தெய்வமாயிருக்கிறார். ஆமென். இந்த கால வேளையிலே அநேகரை நம்பி நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். அநேகரோட வார்த்தைகளை கேட்டு நம்பி நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். ஆனா இந்த நிமிஷத்தை நின்று நீங்கள் ஆண்டவர் மேலே மட்டும் நம்பிக்கையாயிருங்க. நாம் நம்புகிற தெய்வம் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். எல்லா மனுஷரும் நம்மளை கைவிடுகிறவர்களா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஒருவர் மட்டும் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மளோட கஷ்டத்தின் மத்தியத்துல, நமது துன்பத்தின் மத்தியத்துல, நமது வியாதியின் மத்தியத்துல, நமது பலகீனத்தின் மத்தியத்துல, எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை மாரோடு அணைத்து நம்பிக்கையின் உறவிடமாக அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இந்த நல்ல ஜீவனுள்ள தெய்வத்துக்கு எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி அவரை புகழுவோமா? ஓ எல்லாரும் ஆவியிலே நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி தேவனை ஆராதிப்போம். ஓரே பாஷாந்தரகால பாராதிகா ஓரே தரக எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி உற்சாகமாக கரங்களை தட்டி ஓரே பாஷாந்தரகால பாராதிகால பாரகாலபா ஓரே தரகால பாஷபபபபபரா. ஒரு விடுதலையின் ஆராதனையா இருக்கட்டும், ஒரு அற்புதத்தின் ஆராதனையா இருக்கட்டும், ஒரு பாரம்பரிய ஆராதனைக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஓ இந்த கால வேளையிலே ஒரு விடுதலை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு அற்புதத்தை இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹalleluya. பாஷாந்தரகாலபா சந்தரகாலபா ஓரே தரகாலபா. மௌனமாக இருக்க வேண்டாம். தேவனுடைய ஆராதனைக்கு வரும் பொழுது மௌனமான ஒரு ஆராதனைக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. உற்சாகமாக எல்லாரும் தேவனை புகழுவோம், தேவனை வாழ்த்துவோம். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். நாம் நிற்பதற்கூடமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஓ ரபா சந்தரகாலபா திகாலபா ஹalleluya. தரகாலபா ஷபலபா திகாலபா ஹalleluya. 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 ஓ தரகாலபா சந்தரகாலபா. Oh thank you Lord Jesus. Hallelujah. 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 Oh உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah. இந்த காலவேளையிலே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? Hallelujah. Hallelujah. சுகம் என்று சொல்லும் பொழுது சரீர சுகம் மட்டுமல்ல, ஸ்பிரிச்சுவலி நமக்கு நல்ல ஒரு சுகம் வேண்டும். நம்ம ஆத்மாவிலே ஒரு நல்ல சுகம் வேண்டும். நீங்க ஸ்பிரிச்சுவலி அண்ட் ஆல்சோ உங்களோட ஆத்மாவிலே நீங்க சுகமா இருந்தா சரீர சுகத்தை ஆண்டவர் தருவாரு. இது ரெண்டையும் நீங்க விட்டுட்டேன்னா சரீர சுகம் மட்டும் வந்து நீங்க ஜெபிச்சா அது வராது. ஏன்னா நீங்க ஸ்பிரிச்சுவலி வீக்கா இருக்கிறீங்க, உங்க ஆத்மாவிலே நீங்க வீக்கா இருக்கிறீங்க. ஆனா சரீரத்திலே உங்களுக்கு சுகம் வேண்டுமானால் நீங்கள் ஆவிக்குரிய விதமாக சுகமாய் இருக்க வேண்டும். உங்க ஆத்மாவிலே நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும். அப்பதான் உங்க சரீரத்துல ஒரு சுகம் கிடைக்கும். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் இந்த கால வேளையிலே இந்த மூன்று காரியத்துல எனக்கு ஒரு சுகம் வேண்டும் என்று விரும்புறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஒரு சுகம் வேண்டும், எனக்கு இன்னைக்கு ஒரு சுகம் வேண்டும், எனக்கு இந்த மூன்று காரியங்களில் ஒரு விடுதலை வேண்டும். ஓரி பாஷந்தர கலபலா திகலபா தீங்கோலோ தீகோலோபோ ஷிகோலோ தீகோலோபோ. அநேக மக்கள் நீங்கள் சோர்வோடு காணப்படுகிறீர்கள், அநேகம் நீங்கள் கவலையோடு காணப்படுகிறீர்கள், அநேகம் நீங்கள் வந்து என்ன செய்வோம் என்று ஒரு அங்கலாய்ப்போடு இந்த இடத்துல நிக்கிறீங்க. ஆனா இந்த ஆராதனை வேளையிலே தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தர அவர் காத்து கொண்டிருக்கிறார். You receive this time. தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல அளவில்லாமல் ஊற்றி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமைக்காக நீங்கள் காத்திருங்கள். தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்கள் ஸ்பிரிச்சுவலி பலன் அடைவீர்கள், நீங்கள் ஆத்மாவிலே நீங்கள் பலன் அடைவீர்கள், நீங்கள் சரீரத்திலே பலன் அடைவீர்கள். எப்பொழுது ஒரு நல்ல பாடலை நாங்கள் சேர்ந்து பாட போகிறோம். இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையின் நேரமாய் மாற்ற போகிறோம். நீங்கள் உங்களை இறுக்கி
ஒதுக்கி நிற்க வேண்டாம். ஆண்டவருக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து whose report you believe. இந்த பாடலை நம்ம எல்லாரும் உற்சாகமாக சேர்ந்து விடுதலையோட பாடும் பொழுது விடுதலை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆண்டவர் தருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி பா சந்தர கலா பாலா பாலா பா தீகாரா பாலா பா ஷபா பா 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 பா. ஓரி தாரா பாலா பா ஷபா பா 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 பா. Whose report will you believe? We shall believe the report of the Lord. Whose report will you believe? We shall believe the report of the Lord. Whose report will you believe? We shall believe the report of the Lord. Whose report will you believe? We shall believe the report of the Lord. His report says I am healed. His report says I am filled. His report says I am free. His report says victory. His report says I am healed. His report says I am filled. His report says I am free. His report says victory. Whose report will you believe? We shall believe the report of the Lord. Whose report will you believe? We shall believe the report of the Lord. Whose report will you believe? We shall believe the report of the Lord. Whose report will you believe? We shall believe the report of the Lord. His report says I am healed. His report says I am filled. His report says I am free. His report says victory. His report says I am healed. His report says I am filled. His report says I am free. His report says victory. சாட்சியை நீ நம்புவாய், கர்த்தரின் சாட்சியை நம்பிடுவோம். யார் சாட்சியை நீ நம்புவாய், கர்த்தரின் சாட்சியை நம்பிடுவோம். யார் சாட்சியை நீ நம்புவாய், கர்த்தரின் சாட்சியை நம்பிடுவோம். யார் சாட்சியை நீ நம்புவாய், கர்த்தரின் சாட்சியை நம்பிடுவோம். சுகமானேன் என்று சத்தம் கேட்குதே, நிரப்பப்பட்டேன் என்று உரைத்திடுதே. விடுதலையின் சத்தம் கேட்டிடுதே, வெற்றியின் கீதம் முழங்கிடுதே. சுகமானேன் என்று சத்தம் கேட்குதே, நிரப்பப்பட்டேன் என்று உரைத்திடுதே. விடுதலையின் சத்தம் கேட்டிடுதே, வெற்றியின் கீதம் முழங்கிடுதே. யார் சாட்சியை நீ நம்புவாய், கர்த்தரின் சாட்சியை நம்பிடுவோம். 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 சுகமானேன் என்று சத்தம் கேட்குதே, நிரப்பப்பட்டேன் என்று உரைத்திடுதே. விடுதலையின் சத்தம் கேட்டிடுதே, வெற்றியின் கீதம் முழங்கிடுதே. சுகமானேன் என்று சத்தம் கேட்குதே, நிரப்பப்பட்டேன் என்று உரைத்திடுதே. விடுதலையின் சத்தம் கேட்டிடுதே, வெற்றியின்
சத்தம் கேட்குதே. நிரப்பப்பட்டேன் என்று உரைத்திடுதே. விடுதலையின் சத்தம் கேட்டிடுதே. வெற்றியின் கீதம் முழங்கிடுதே. சுகமானேன் என்று சத்தம் கேட்குதே. நிரப்பப்பட்டேன் என்று உரைத்திடுதே. விடுதலையின் சத்தம் கேட்டிடுதே. வெற்றியின் கீதம் முழங்கிடுதே. Oh, we thank you, Lord Jesus. சுகமானேன் என்ற சத்தம் யாருக்கெல்லாம் கேட்டுச்சு? ஹல்லேலூயா, Amen. ஹல்லேலூயா, Hallelujah. மறுபடியுமாக சுகமானேன் என்ற சத்தம் கேட்குது என்ற சரணத்தை நாங்கள் பாட்டம் பாட போறோம். நீங்க யாரெல்லாம் சரீரத்தில் பலகீனமா இருக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் உங்க உடம்புல கட்டி இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தாங்க முடியாத பிரச்சனைகள், வெளியில சொல்ற பிரச்சனைகள், வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் உங்க சரீரத்தில் இருக்கிறதோ, மறுபடியுமாக சுகமானேன் என்ற சத்தம் கேட்குது என்ற பாடல் நாங்கள் பாடும் பொழுது, உங்களுக்கு எந்த இடத்துல எந்த பலகீனம் இருக்கிறதோ அந்த இடத்துல உங்க கைகளை வைத்து விசுவாசத்தோட நீங்கள் பாடும் பொழுது நிச்சயமாகவே ஒரு அற்புத விடுதலை ஆண்டவர் உங்களுக்கு தரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் விடுதலையை தர ஆண்டவரால மட்டும்தான் முடியும். ஆமென். ஆனால் விடுதலை வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்தாலும், நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் அதிகமாக வளரும் பொழுது உங்களோட பிரச்சனை எல்லாம் உங்களை விட்டு அகன்று போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சுகவீனமா இருந்தாலும் உங்க உடம்பில் இருந்து அது காணாமல் போய்விடும். உங்களுக்கு விட முடியாத எந்த பாவமா இருந்தாலும் ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஓரி பாஷாந்தாரா கலாபா. அது முடியாதுன்னு சாத்தான் சொல்லுவான். ஆனால் நீங்களுடைய ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறது உண்மையானால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், நீங்கள் முழுகி ஞான ஸ்நானம் எடுத்தது உண்மையானால், ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்தது உண்மையானால், எல்லா விஷயங்களில் நின்னும் அவர் உங்களை விடுதலையாக்குவார். நீங்கள் விரும்புகிறீர்களா? இந்த கால வேளையில உங்களுக்கு அதுக்கான விருப்பம் தேவை. ஹல்லேலூயா. நாங்கள் கொயர் மட்டும் பாடுவோம். நீங்கள் உங்களுடைய விடுதலைக்காக மட்டும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா சுகமானேன் என்று சத்தம் கேட்கும். ஓ ரிபா சாந்தரகலபலபலபா. சுகமானேன் என்று சத்தம் கேட்குதே. நிரப்பப்பட்டேன் என்று உரைத்திடுதே. விடுதலையின் சத்தம் கேட்டிடுதே. வெற்றியின் கீதம் முழங்கிடுதே. சுகமானேன் என்று சத்தம் கேட்குதே. நிரப்பப்பட்டேன் என்று உரைத்திடுதே. வெற்றியின் கீதம் முழங்கிடுதே. சுகமானேன் என்று சத்தம் கேட்குதே. நிரப்பப்பட்டேன் என்று உரைத்திடுதே. விடுதலையின் சத்தம் கேட்டிடுதே. வெற்றியின் கீதம் முழங்கிடுதே. சுகமானேன் என்று சத்தம் கேட்குதே. நிரப்பப்பட்டேன் என்று உரைத்திடுதே. விடுதலையின் சத்தம் கேட்டிடுதே. வெற்றியின் கீதம் முழங்கிடுதே. சுகமானேன் என்று சத்தம் கேட்குதே. நிரப்பப்பட்டேன் என்று உரைத்திடுதே. விடுதலையின் சத்தம் கேட்டிடுதே. வெற்றியின் கீதம் முழங்கிடுதே. சுகமானேன் என்று சத்தம் கேட்குதே. நிரப்பப்பட்டேன் என்று உரைத்திடுதே. விடுதலையின் சத்தம் கேட்டிடுதே. வெற்றியின் கீதம் முழங்கிடுதே.
எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை விடுதலையாக்குங்க என்று ஜெபம் பண்ணுங்க. எனக்கு நல்ல சுகத்தை தாங்க என்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரோட விடுதலையை சுகம் இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். உங்களுக்கு ஒருவருக்கு ஆண்டவரை தருகிறார். உங்களோட கண்ணீரை துடைக்கிற தேவன், உங்கள் கவலையை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா ஷந்தர கலபல தீகல. எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து. ஓ யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஓ ரபா ஷபல பல தீகல கலபல பலப. ஓ நீதர போலோ தீகலோ போ ஷிகலோ போரோ தீகலோ போரோ கலபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நேற்றும் மறந்து மாறாத தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ we praise you Lord. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையில இங்கே ஒரு சிலர் நிற்கிறீர்கள். மரண பயம் அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது. இது பிசாசின் கிரியை. இந்த கால வேளையில மரண பயத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லா மரண பயத்தின் ஆவியையும் நசரேனாய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த கால வேளையிலே கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறேன். Amen. 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 கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது. Amen. ஆண்டவர் நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். Oh amen. Hallelujah. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கர்த்தர் நமக்காக சிலுவையிலே அவர் கடைசி ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. மரண பயத்துக்கு இடமில்லை, மரண பயத்துக்கு இடமில்லை. இந்த கால வேளையில எல்லா மரண பயத்தின் ஆவிகளையும் அதமாக்கி அடிமை ஜெபிக்கிறேன். ஓரிபா சாந்தாரா காலாபாலா தீகாலாபாரா தீகாலாபா. ஒரு சிலர் இந்த இடத்துல நான் ஏன் வாழ வேண்டும், ஒரு வெறுப்பு, வெறுப்பின் ஆவியினாலே ஒரு சிலர் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை வாழ வைக்க பிறக்க வைத்திருக்கிறார். வெறுப்பின் ஆவியை இந்த நேரத்திலே அப்புறப்படுத்தி செபிக்கிறேன். எல்லா வாழக்கூடாதபடிக்கு பிசாசு கொண்டு வருகிற எல்லா சிந்தனைகளையும் நசரேனாய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அப்புறப்படுத்தி செபிக்கிறேன், அப்புறப்படுத்தி செபிக்கிறேன். ஆண்டவர் என்னை வாழ வைக்கத்தான் இந்த பூமியில பிறக்க வைத்தார். ஆண்டவர் நீர் வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை என்றால் நீர் இந்த பூமியில் அவர் உன்னை பிறக்க வைத்திருக்க மாட்டார். ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் தேவை, உனக்கு ஆண்டவர் தேவை, ஆண்டவருக்கு உன்னே தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களை வாழ வைக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேலின் ராஜாவாய் வீற்றிருக்கிற நல்ல ஆண்டவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடுவோமா? ஓரி பாஷாந்தாரா காலாபாலா தீகாரா பாஷா ஓரிந்தாரா காலாபா ஷபாலா பாலா தீகாலா பாரா காலாபா. எல்லாரும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக பாட வேண்டும். யாரும் உம்மந்து இருக்க கூடாது, சந்தோஷமாக பாட வேண்டும். இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியமும் ஜீவனுமான தெய்வம், மீட்பராக பூமியில் பிறந்த தேவ மைந்தன், நித்திய ஜீவனாகி வாழும் தெய்வம், இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியமும் ஜீவனுமான தெய்வம், மீட்பராக பூமியில் பிறந்த தேவ மைந்தன், நித்திய
அப்பா பிதாவே தெய்வமே உம் திரு ராஜ்யம் வருகவே உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ராயேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியமும் ஜீவனுமான தெய்வம். செங்கடலில் நீர் அன்று பாதை வகுத்தீர், பாலைவனத்தில் அன்று மன்னா பொழிந்தீர், கொடும் வெயிலில் மேக குளிரானே, இருளின் அன்பின் தீபமாய் சீனாய் மலையின் மேலே நீதியின் கட்டளை என குறைத்தீர். செங்கடலில் நீர் அன்று பாதை வகுத்தீர், பாலைவனத்தில் அன்று மன்னா பொழிந்தீர், கொடும் வெயிலில் மேக குளிரானே, இருளில் அன்பின் தீபமாய் சீனாய் மலையின் மேலே நீதியின் கட்டளை என குறைத்தீர். அப்பா பிதாவே தெய்வமே உம் திரு ராஜ்யம் வருகவே உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே உம் திரு ராஜ்யம் வருகவே உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியமும் ஜீவனுமான தெய்வம். மனிதனாய் பூமியில் அவதரித்தீர், எனக்காக ஜீவன் பலி கொடுத்தீர், திருவுடலும் திவ்ய போஜனமாய் இவ்வுலகத்தின் ஜீவனாய் வழியும் சத்தியமுமானவரே உம் திருநாமம் வாழ்த்துகிறோம். மனிதனாய் பூமியில் அவதரித்தீர், எனக்காய் ஜீவன் பலி கொடுத்தீர், திருவுடலும் திவ்ய போஜனமாய் இவ்வுலகத்தின் ஜீவனாய் வழியும் சத்தியமுமானவரே உம் திருநாமம் வாழ்த்துகிறோம். அப்பா பிதாவே தெய்வமே உம் திரு ராஜ்யம் வருகவே உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே உம் திரு ராஜ்யம் வருகவே உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியமும் ஜீவனுமான தெய்வம், மீட்பராக பூமியில் பிறந்த தேவமைந்தன், நித்திய ஜீவனாகி வாழும் தெய்வம். இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியமும் ஜீவனுமான தெய்வம், மீட்பராக பூமியில் பிறந்த தேவமைந்தன், நித்திய ஜீவனாகி வாழும் தெய்வம். அப்பா பிதாவே தெய்வமே உம் திரு ராஜ்யம் வருகவே உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே.
அப்பா பிதாவே தெய்வமே உம் திரு ராஜ்யம் வருகவே உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே உம் திரு ராஜ்யம் வருகவே உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அன்பிற்காய் நன்றி ஆண்டவரே, சந்தோஷத்திற்காய் நன்றி ஆண்டவரே, சமாதானத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நமது எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நேராக மட்டும் நம் கண்களை ஏறெடுப்போம். நம்ம கண்களை ஏறெடுக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் நம்ம ஆண்டவர் மட்டும்தான். இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுக்கும் பொழுது நமது கண்ணீர் எல்லாம் அவர் துடைக்கிற தேவனாயிருக்கிறார். நம்பிக்கையற்ற நேரங்களிலே நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். நமக்கு ஒத்தாசை செய்கிற தேவனாயிருக்கிறார். நமது தனிமை உணர்விலே அவர் நம்மோடு இருக்கிறார். எல்லாவற்றிலும் எல்லாமாயிருந்து நம்மை வழி நடத்த இந்த கால வேளையிலே அவர் நம்மத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை ஏறெடுப்போம். இந்த பாடலை நாம் பாடுவோம். கண்களை ஏறெடுப்பே என் கண்களை ஏறெடுப்பே அல்பா ஒமேகா என் தேவன் நீ கண்களை ஏறெடுப்பே அல்பா ஒமேகா என் தேவன் நீ கண்களை ஏறெடுப்பே கண்களை ஏறெடுப்பே என் கண்களை ஏறெடுப்பே அல்பா ஒமேகா என் தேவன் நீ கண்களை ஏறெடுப்பே அல்பா ஒமேகா என் தேவன் நீ கண்களை ஏறெடுப்பே துன்பங்கள் வரும்போது உன் வேதனைகளில் திட கொள்மகனே உன்னை அழைத்தவர் காத்திடுவார். துன்பங்கள் வரும்போது உன் வேதனைகளில் திட கொள்மகளே உன்னை அழைத்தவர் காத்திடுவார். கண்களை ஏறெடுப்பே
தேற்றுகிறவரே, உமக்கு நன்றி. அப்பா உங்க அருகில் வந்திருக்கிறார். ஹalleluya. ஓரி பாஷாரகா எங்களை பாதுகாப்பவரே, உமக்கு நன்றி. நம்பிக்கை அற்ற நேரம் நீ தனிமையில் இருக்கும்போது என் அப்பா அருகில் வந்திடுவார். கலங்காதே மகனே, கலங்காத மகளே, நம்பிக்கை அற்ற நேரம் நீ தனிமையில் இருக்கும்போது என் அப்பா அருகில் வந்திடுவார். கலங்காதே மகளே, கண்களை எடுப்பே, என் கண்களை எடுப்பே. அல்பா ஒமேகா என் தேவன் நீ. கண்களை எடுப்பே. அல்பா ஒமேகா என் தேவன் நீ. கண்களை எடுப்பே. கண்களை எடுப்பே, என் கண்களை எடுப்பே. அல்பா ஒமேகா என் தேவன் நீ. கண்களை எடுப்பே. என் கண்களை எடுப்பே. என் கண்களை எடுப்பே. எல்லா துதி கன மகிமை நம் ஆண்டவருக்கு மட்டுமே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நம் கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். இப்பொழுதும் நம் மத்தியிலே நம் தலைமை போதகர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும்
உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே, நான் பின்திரும்பேனே. Lord, speak to us. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உடைய ஆவியானவருடைய சத்தம் கேட்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அமருவோம். ஹல்லேலூயா. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே எல்லாரையும் வாழ்த்துகின்றேன். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஆன்லைன் மூலமாக தேவ செய்தி கேட்கிற எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless all those who are watching this sermon online. இந்த நாள் செய்தியின் தலைப்பு, The title of today's sermon, லெந்து காலம் என்பது தேவனிடம் திரும்புவதாகும். Lent is about returning to God. இந்த லெந்து காலங்கள் 40 தினங்கள் உலகம் முழுவதும் ஜனங்கள் இதை விசேஷமாக கொண்டாடுகிறார்கள். For 40 days, the people around the world celebrate Lent days. It's very important. ஒரு சில மக்கள் இதை சிறப்பாக இந்த நாட்களை அனுசரிக்கிறார்கள். A few people, they celebrate this very specially. சில மக்கள் மிதவாதிகளாக எதையும் கண்டுகொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். Some people, they don't give it much importance. சில விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் வெறும் ரிலீஜியஸ் திங்கிங்கில் இதையெல்லாம் நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் தான் செய்வார்கள், நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம் என்று வாழ்கிறார்கள். A few other Christians, they say that only nominal Christians do this, so they don't do that. ஆனால் நாம் நம்முடைய சபையிலே இந்த நாட்களை விசேஷித்துக் கொள்வதனுடைய உள்ளான நோக்கம் நாம் ஆண்டவரிடம் கிட்டி சேர்வதற்காக. But the reason we give importance to this as a church is because we have to come closer to God. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து கேளுங்க, ஆண்டவரிடம் கிட்டி சேரணுமா வேண்டாமான்னு கேளுங்க. Look at the person next to you and ask them, do you want to get closer to God or not? கேட்காம சிலர் இருந்தீங்க, அவங்கள இப்போ கேளுங்க. யாரெல்லாம் கேட்காம இருந்தீங்களோ கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு முன்னாடி தானே நிற்கிறேன், நீங்கள் எல்லாம் செய்யணும், எல்லாத்துக்கும் கீழ்ப்பிடியணும். கேளுங்க, மறுபடியும் கேளுங்க, நம்ம ஆண்டவரிடம் கிட்டி சேரணுமா வேண்டாமான்னு கேளுங்க. Do we need to get closer to God or not? மத்தியானம் 2 மணிக்கு பசிச்சா சாப்பிடணுமா வேண்டாமா? In the afternoon at 2 p.m. if you're hungry, should you eat or not? இல்லை இருங்க கொஞ்சம் வேலை இருக்குண்ணா, பசிக்குது, முதல்ல சாப்பிட்டுட்டு தானே அப்புறம் எல்லாம் செய்யணும்னு சொல்லுவீங்கல்ல. If someone says no, there's some work, you will say no, I'm hungry, I have to eat, and then comes work. ஆண்டவருடன் கிட்டி சேர்வது எவ்வளவு முக்கியம், அது ஆவிக்குரிய பசியாய் இருக்க வேண்டும். Getting closer to God should be a spiritual hunger to you. எதிலுமே ஈடுபாடு இல்லாமல் இருப்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. If there's no connection, no relationship, it's not beautiful for the children of God. Lent is about returning to God. லெந்து காலம் என்பது தேவனிடம் திரும்புவதாக இருக்கிறது. So இதற்கான ஆதாரமாக திறவுகோல் வசனமாக யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12-13 வசனங்கள். Let's read from the book of Joel chapter 2 verses 12 and 13. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆமா, இந்த லெந்து காலங்களிலே நாம் அதிக உபவாசத்தோடு அழுகையோடு கண்ணீரோடு தேவனிடம் கிட்டி சேர வேண்டிய காலம். During these Lent days, this is a time to get closer to God. We have to come closer in tears, in prayer. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். It says, rip your heart to pieces and not your garments.
Now return to the Lord your God, for he is gracious and compassionate, slow to anger, abounding in loving kindness, and he relents evil. இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் ஏன் அழ வேண்டும், ஏன் உபாசிக்க வேண்டும், ஏன் தேவனை தேட வேண்டும்? Why these days should the children of God cry and fast towards the Lord? கடைசி காலத்திலே வாழ்கிறபடினாலே நிறைய இக்கட்டின் மத்தியிலே நாம் எல்லாரும் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். Because we are in the last days, we are all living a tough life. எங்கேயோ இருக்கிற ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் பிரச்சனை என்றால் இங்கே இந்த பெட்ரோல் பங்க்ல கியூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. Just because there is an issue between Iran and Israel, there is an issue here in India when it comes to fuel. கேஸ் சிலிண்டர் வருமா வராதான்ற சந்தேகம் வந்துருச்சு. There's a doubt that if the LPG cylinders will reach your home or not. பாதிக்கப்பட்ட உலகத்திலே வாழ்கிறோம். We are living in a world that is hurt. உலக சமாதானத்திற்காக நாம் அழுகையோடும் கண்ணீரோடும் ஜெபிக்க வேண்டும். We have to pray for the peace of the world with tears. இந்தியாவின் சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We have to pray for the peace of India. வரப்போகிற தேர்தலுக்காக நாம் ஜெபிக்க We வேண்டும். have to pray for the election. எங்கோ ஏதோ நடக்கிறது என்கிறபடினாலே நாம் மௌனமாய் இருந்து விட முடியாது. Just because something is happening somewhere, we cannot stay silent. நல்ல ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லலாமா? Amen. ஹalleluya. Hallelujah. வெறும் நாம் நம்முடைய குடும்பத்தை மட்டும் பார்த்து சின்ன வட்டத்திற்குள்ளே வாழக்கூடாது. We can't just live a life where we look at our family and live in a very small circle. ஹalleluya. Amen. அழுகையோடும் கண்ணீரோடும் தேவனிடம் வந்து சேர வேண்டும். We have to come to the Lord with crying and tears. மட்டுமல்ல நமக்கும் நிறைய பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு. We also have so many personal ஒவ்வொரு problems. இண்டிவிஜுவலுக்கும் பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு. Every individual has a ஒவ்வொரு personal குடும்பத்துக்கும் problem. பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு. Every family has personal ஒவ்வொரு problems. வாலிபனுக்கும் வாலிப பிள்ளைக்கும் பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு. Every youth has a personal ஒவ்வொரு problem. சின்ன பிள்ளைக்கும் ப்ராப்ளம் இருக்கு. Every child has a personal problem. ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் பிரச்சனை இருக்கு. Women have personal problems. தேவனிடம் கிட்டி நெருங்கி சேர வேண்டிய காலம் இந்த காலம். And this is the time to get closer to God. So இந்த சீசன் லென்ட் டேஸ் என்று சொல்வது a call to repentance. When we say these are the days of the Lent, it says it's a call for repentance. மனம் திரும்ப வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். We are at a point where we are called to repent. நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டியவர்களாய் இருக்கிறோம். We all have to repent. ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டோம். We were saved once. ஒரு காலத்தில் மனம் திரும்பினோம். We repented. ஒரு காலத்தில் முழுகி ஞானஸ்நானம் எடுத்தோம். We were baptized. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். And we are children of God. ஆனாலும் மீண்டுமாக நாம் மனம் திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் காணப்படுகிறோம். But we are under a compulsion where we have to repent again. சங்கீதம் 51:10 விதமாய் சொல்கிறது. Psalms 51 verse 10 says, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். it says, create in me a clean heart, O God, and renew a right and steadfast spirit within me. சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. It says, give me a clean heart, O God. தாவீதின் ஜெபம் இதுவாய் இருந்தது. This was David's prayer. அசுத்தத்தை நாடின பொழுது, when he seeked பாவம் evil, செய்த பிறகு, when he sinned, அவன் உணர்த்தப்பட்டான். he felt that it was wrong. அவனுடைய தவறை அவன் உணர்ந்தான். He knew that he made a அவன் mistake. குற்றங்களை அவன் உணர்ந்தான். He realized that it was a mistake. திருச்சபையே, நாம் நம்முடைய தவறுகளை உணர்கிறோமா? Dear church, are we realizing our நம்முடைய mistakes? குற்றங்களை உணர்கிறோமா? Are we realizing the wrong things we do? குடும்பங்களிலே ஒரு சின்ன தவறு நடந்து விட்டால் புருஷனிடத்திலே சாரி சொல்லுகிற மனைவி உண்டா? Is there a wife that says sorry to a husband if there's something wrong happens? மனைவியிடத்திலே சாரி சொல்லுகிற ஒரு புருஷன் உண்டா? Is there a husband that says sorry to his wife? பேரண்ட்ஸ் இடத்திலே சாரி சொல்லுகிற பிள்ளைகள் உண்டா? Is there a child that says sorry to his parents? பிள்ளைகளிடத்திலே சாரி சொல்லுகிற பெற்றோர் உண்டா? Are there parents who say sorry to their வேலை children? செய்கிற இடங்களிலே நமக்கு மேல் அதிகாரிகளிடத்திலே சாரி தவறு செய்து விட்டேன் என்று சொல்லுகிற பழக்கம் உண்டா? Do you have the habit to say sorry to your higher authorities at work? கடின இதயம், You have a hard heart, உணர்வற்ற இதயம். a heart that has no feelings. லென்ட் டேஸ்லே நாம் உணர்வு உள்ளவர்களாய் மாற வேண்டும். During these Lent days, we have to turn into மனம் people who திரும்ப have வேண்டிய feelings. காலம். It's a time of repentance. நாம் செய்கிற சின்னதோ பெருசோ தவறுதான். Whether we do something small or big, if it's wrong, it's wrong. நீங்கள் பால் குடிப்பதற்காக பால் வைத்திருக்கிறீர்கள். You have milk for you to drink. நிறைய இல்ல, Not so much. கொஞ்சம் ஒரே ஒரு சொட்டு விஷம் மட்டும் கலந்து விட்டால். Not so much, but just a small drop of poison is mixed into it. நிறைய இல்ல. Not so much, just a little bit. சும்மா கொஞ்சமா ஒரே டிராப் தான், சின்ன
சின்ன டிராப் தான், அதுல விஷத்தை கலந்து விட்டால் Just a very small drop is mixed into that milk. குடிப்பீர்களா? Will you drink it? தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நாம் வாழ்கிறோம். Dear children of God, we are living in a time where the coming of Jesus is coming soon. யுத்தங்களின் செய்திகளும் எதை காட்டுகிறது? இயேசு சீக்கிரமாய் வருவதற்கு நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. What do wars and news of wars tell us? It says that Jesus is coming soon. நாம் மனம் திரும்ப வேண்டிய விஷயங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். And we have to repent for things that we have to repent for. இறுக்கமாய் இருப்பது, Having a hard heart, ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக இருப்பது, being very strong in your emotions, நான் கல் மனசுக்காரன் என்று கௌரவமாய் இருப்பது, showing pride that you are a very hard-hearted person. இதெல்லாம் விட்டுவிட வேண்டும். You have to leave all that. இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே மிகவும் நொறுக்கப்பட்ட இதயத்தோடு, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிப்பதில்லை. அவை நொறுங்கின இதயத்தோடு வர வேண்டும். During these days we have to come to the Lord with a broken heart and a broken spirit, because he does not despise those. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு கேள்வி. I ask a question to each and every one of you here. ஒரு சிலர் தினந்தோறும் வந்து ஜெபிக்கிறவர்கள் உண்டு. There are people who come daily to church and pray. அவர்கள் ஜெபித்து விட்டு வெளியிலே போகும்போது நான் இங்கே அநேக நேரங்களில் அவர்களுடைய முகங்களை பார்ப்பதுண்டு. அவர்கள் முகங்கள் தேவதூதனை போல் பிரகாசிக்கிறது. Many a times when they finish their prayer and go, I see them. I look at them. I look at their உள்ளே faces. வரும்போது அநேக கஷ்டத்தோடு வருகிறார்கள். When they come inside, they come with so many அநேக problems. பாரத்தோடு They வருகிறார்கள். have so many burdens. ஆனால் ஜெபித்து விட்டு போகும்போது தேவதூதனை போல பிரகாச முகத்தோடு But போகிறார். after prayer, when they go, they look like angels. ஆயினும் எல்லாரும் அல்ல. It's not the same. அநேகர் என்ன பிரச்சனை வந்தாலும் தேவ சமூகத்துக்கு வருவதில்லை. Many people, whatever problem that they have, they don't come to the presence of the Lord. இருளடைந்த முகத்தோடு வீட்டிலேயே வாழ்கிறீர்கள். They have a very dark face and they're staying at home. இருளடைந்த முகத்தோடு உங்கள் காரியத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். Your face is shaded and you run in with your own உங்களுக்கு things. தெரியவில்லையா உங்கள் முகம் இருளடைந்து விட்டது? போய் கண்ணாடியிலே பாருங்கள். Don't you understand? Don't you realize that your face is not right? It's not bright. இந்த லெந்து காலங்களிலே நீங்கள் தேவாலயத்திலே வந்து ஜெபித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையே மாறும். During these Lent days, come to church and pray and see how your life changes. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார், உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுவார். The Lord is able to change your life. He is able to உங்களுக்கு put இருக்கிற away problems. பர்சனல் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிளிங், ஆவிக்குரிய குறைவு, ஆவிக்குரிய குற்றங்கள், சுத்த இருதயத்திலே வாழ முடியாத கில்ட்டியான நிலைமை ஆண்டவர் மாற்றுவார். The Lord is able to change all your guilt, all your problems, all your issues that you have in life. விடாதீங்க. தேவ சமூகத்துக்கு வர்றது மட்டும் பிசாசு விடமாட்டான். நீங்க பிசாசோட தோள், அவனுடைய தோளிலே கை போடாம நீங்க தேவ சமூகத்துல வந்து ஜெபிங்க. Please don't stop coming to the presence of the Lord. இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், I tell to the youths here, ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. you have a very bright future in front of you. ஆனால் அதை நோக்கி ஒரு பயணத்தை நீங்கள் இன்னும் மேற்கொள்ளவில்லை. But you've not started your journey yet. நீங்கள் நேரத்தை பொழுதுபோக்குகிற இடம் கண்ட இடங்களும் அல்ல. And the places where you waste your time, it's not some random place. எப்பொழுதும் மொபைல்ல செலவழிப்பது அல்ல. Always spending your time on phone is not right. எத்தனை வாலிப பிள்ளைகள் தனியாக வந்து முழங்கால் படியிட்டு கண்ணீரோட உங்கள் வாழ்வின் வளமான வாழ்வுக்காக ஜெபித்திருக்கிறீர்கள். How many youths have come to the church, knelt down and prayed for your life? இதுக்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. You can't give an excuse for all of this. உங்கள் வாழ்க்கை வளம் பெற இவைகள்தான் இந்த காலங்களிலே செய்யப்பட வேண்டிய விஷயங்கள். For your life to be strong, these are the things that you have to do during உங்களை these நீங்கள் days. பரிசோதித்து பாருங்கள். You have to self-examine yourself. உங்களுடைய தாட்ஸ், நினைவுகள் எப்படி இருக்கிறது? How are your thoughts? உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கிறது? How are your actions? உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட் எப்படி இருக்கிறது? How is your relationship with God? யோசித்து பாருங்கள். You have to think about it. The Lent days தற்பரிசோதனையின் காலங்களாய் மாறட்டும். May these Lent days turn into days of self-introspection. ஒரு சிறப்பு குறிப்பை உங்களுக்கு நான் சொல்லியாக வேண்டும். I give you a note today. God is not looking for a perfection, but a broken heart and a humble heart. தேவன் பரிபூரணத்தை தேடவில்லை, ஆனால் உடைந்த மற்றும் தாழ்மையுள்ள இதயத்தை தேடுகிறார். ஒரு broken heart, humble heart ஆண்டவர் தேடுறார். He is searching for a broken and a humble எத்தனை heart. பேருக்கு தாழ்மையான இதயம், உடைக்கப்பட்ட இதயம் இருக்கிறது? How many of you have a broken and a humble heart?
இந்த காலத்திலே பக்தர்கள் பாடினார்களே அதெல்லாம் சும்மாவா? During those days, they sang, was it simply? தேவனே நான் உமதண்டையில் என்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் என்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் தேவனே நான் உமதண்டையில் என்னும் பாடுங்க. எல்லாரும் மௌனமா உட்கார்ந்திருக்கீங்க, வாய் திறந்து பாடுங்க. ஆவல் பூமியில் என்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நம்முடைய முன்னோர்கள் பாடினாங்க, பழைய காலத்து பாட்டுங்க, நல்லா இருக்குங்க. இந்த பாட்டு மாதிரி வருமானு பேசுறதுக்கு இல்ல. It's not enough to talk that our forefathers sang this song. It's a very nice இந்த song. லெந்து காலங்களிலே நாமும் தேவனோடு நெருங்கி சேர நம்முடைய வாழ்வை தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். During these Lent days, in order to get closer to God, we have to self-introspect. அடக்கோழி மாதிரி வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. Not just staying at home like a chicken. ஒரு 10 முட்டையை வச்சுட்டு அது மேலேயே உட்கார்ந்துருக்கிற கோழி மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக வீட்டிலேயே எப்போதும் அடக்கோழி மாதிரி இருக்காதீங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து தயவு சொல்லுங்க, ஒரு உணர்வு உண்டாகிற மாதிரி சொல்லுங்க, ஏங்க அடக்கோழி மாதிரி வீட்டிலே இருக்கிறீங்க, அடிக்கடி ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லுங்க. Don't sit at home like a chicken with just 10 eggs, always sitting on top of the eggs with your family, with your issues. Come to the presence of the Lord. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்துட்டு உண்மையாவே சிலர் முகங்களை எல்லாம் பார்க்குறேன், அவ்வளவு ஜெபிச்சுட்டு பிரகாசத்தோட போறாங்க. When people come to the church and pray, and when they leave, they have a lot of joy in their faces. ஒரு காலத்துல சர்ச்சுனா ஆனந்தமா இருந்துச்சு. Once the church was a happy place. ஒரு காலத்துல சர்ச்சுனா சந்தோஷமா வந்தீங்க. You were very happy to come to church. இப்போ அந்த சந்தோஷம் இருக்கா? But now do you have that happiness? அந்த சந்தோஷத்தை கெடுத்த பேய் எது, பிசாசு எது? Which is the devil, which is the demon that அந்த destroyed that பேயை happiness? பிசாசை விட்டு விலகுங்க. Leave that demon. உங்களை தேவனுடைய ஆலயத்துக்கு வரவிடாமல் தடுக்கிற பேய் பிசாசை விட்டு விலகிருங்க. Move away from the demon that stops you from coming to church. Hallelujah. Amen. Hallelujah. Amen. ஆண்டவருடைய பிரசன்னம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். The Lord, the presence of the Lord is what will change our life. இரண்டாவது குறிப்பிற்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். லூக்கா 9:23. For the second point, let's read from Luke chapter 9 verse 23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இரண்டாவது காரியம், சுயத்தை வெறுக்கும் காலத்திலே நாம் இருக்கிறோம். The second point is we are in a season of self denial. தேவனுடைய பிள்ளைகள், இது ரொம்ப ஒரு அடிப்படையான சத்தியம். This is a very basic doctrine for the children of God. இந்த படியில கால் வைக்காம அடுத்த படி இல்ல. If you don't step on this step, you can't go to the next. அநேகர் இந்த படிக்கே வரல. Many people do not come to this step. இதுக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. They are sitting below the step. இந்த படி என்ன? சீஷன் ஆவதற்கான முதற் படி இது. This is the first step to become a disciple. ஒருவன் சீஷன் ஆக வேண்டும் என்றால் அவன் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். He says, if anyone wishes to follow me, he must deny himself and take up his cross daily. என்னை வெறுப்பது என்றால் என்ன? உன்னை வெறுப்பது என்றால் என்ன? What does it mean to hate yourself? அம்மாவை வெறுத்துருவ, அப்பாவை வெறுத்துருவ, அண்ணன் தம்பியை வெறுத்துருவ, ஆனா உன்னையே வெறுப்பியா? You can hate your father, your mother, your brother, your sister, but can you hate yourself? Selfishness is the root of all sin, all kind of problem. சுயநலம் என்பதுதான் ஒரு மனிதனுக்கு எல்லா பாவத்திற்கும் வேறாய் இருக்கிறது. உன்னையே வெறுப்பது என்றால் உனக்கு முக்கியத்துவம் தராமல் உன்னை வெறுத்து எனக்கு ஆண்டவர் முக்கியம் நினைப்பது. What does it mean to hate yourself? It means that you don't think about yourself, but you say that the Lord is important and you hate yourself. தூங்கி காலையிலே முழித்து விட்டேன். I woke up in the morning after sleeping. பாடி சொல்லுகிறது, இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டு கையெல்லாம் பின்னாடி வச்சு உடம்ப ஒரு முறுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுன்னு பாடி சொல்லுது. I wake up in the morning, but my body says, let's sleep for some more time. என்ன சொல்லுது சொல்லுங்க? என்ன சொல்லுது?
பாடி சொல்லுது. என்ன சொல்லுது? அந்த பாடி சொல்றத நீங்க கேட்டீங்கன்னா, அந்த பாடிக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? பூத உடல். தெரியுமா? If you listen to your body, it's not right. There is பாடி சொல்றதையே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உடம்பு அப்புறம் பூத உடல் ஆயிரும். If you keep listening to what your body is saying, then it won't be right. ஆவி சொல்லுது எழும்பி ஜெபம் பண்ணுன்னு சொல்லுது. The spirit is saying get up and pray. அப்படிதானே? ஆவி எப்போதும் எழும்பு, கிளம்பு, கிளம்பு அப்படிதான் சொல்லும். The spirit will always say get up, wake up, pray. நம்ம ஆவி சொல்றத கேட்கிறோமா, பூத உடம்பு சொல்றத கேட்கிறோமா? Are we listening to the spirit or are we listening to our body? நீங்க என்ன படிச்சிருந்தாலும், பட்டம் வச்சிருந்தாலும், என்னென்ன பேரு புகழ் இருந்தாலும், கடைசியில என்ன சொல்றாங்க? பாடி எடுத்துட்டு போறதும் போது என்ன சொல்றாங்க? அன்னாரின் பூத உடல் அண்ணா சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது சொல்றாங்களா இல்லையா? Whatever you studied, whatever degree you finished, when you die, what do they say? They say பூத உடலுக்கு முக்கியத்துவம் தராதீங்க. உங்களை வெறுக்க பழகுங்கள். Don't give importance to your flesh, but learn to hate yourself. எல்லாவற்றுக்கும் நான் எனக்கு நம்ம தமிழ் ஆன்றோர்கள் பெரியவர்கள் சொன்னார்கள், தனக்கு போக தானம் பண்ணுன்னு சொன்னாங்களாம். The forefathers they say that what is remaining after spending for you, give it for charity. பைபிள் கொள்கைக்கு முற்றிலும் முரணானது. And it's always against the Bible. நமக்கு எப்போ போதும்னு நினைக்க போறோம், அப்ப யாருக்கு நம்ம உதவி செய்ய போறோம்? When are we going to say enough and when are we going to help people? எனக்கு இருந்தாலும் இல்லைனாலும் என்னை நான் வெறுத்து மற்றவர்களுக்காக நான் வாழ வேண்டும். What does the Bible say? Whether I have or not, I should share. என்னை நான் வெறுக்கும் போதுதான் நான் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறேன் என்று அர்த்தம். When I give the Lord the first place, it means only then it means that I'm hating myself. இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, சுயத்தை வெறுக்கும் காலத்திலே நாம் இருக்கிறோம். This verse very clearly says we are in a season of self denial. நாம் சுயத்தை வெறுக்கும் போது என்னென்ன காரியம் நடக்கும் தெரியுமா? When we deny ourselves, do you know what will happen? ஆவிக்குரிய ஒழுக்கம் உண்டாகும். We will have discipline. We will have spiritual discipline. இந்த ஆவிக்குரிய ஒழுக்கம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் சுயநலம்தான். The reason we are not spiritually disciplined is because we are selfish. நான் என்னை வெறுக்கும் போது நான் என்னை ஒழுங்குபடுத்துவதற்கு தயாராகிறேன். When I hate myself, I get ready to discipline myself. Calvary Life City Church number 1, எல்லாரும் டைம் கீப்பிங் கரெக்டா பண்ணணும். All members in Calvary Life City Church should know to maintain time. ஆலயத்தின் ஆராதனை நேரம் 8:50க்கு எல்லா விசுவாசிகளும் உள்ளே இருக்க வேண்டும். At 8:50 all of the members of the church should be inside. கையுயர்த்தி ஒரு ஆமென் அல்லேலூயா. Amen. ஒரு சந்தோஷமா சொல்லுங்க பாப்போம். Amen. 8:30 மணிக்கெல்லாம் எல்லா மினிஸ்ட்ரி டீம்ல உள்ளவங்களும் உள்ள இருக்கணும். எத்தனை மணிக்கு? 8:30 மணிக்கெல்லாம் இருக்கணும். At 8:30 all members of the ministry team should be inside. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? Amen. நான் கேட்கிறேன், உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்குன்னு தனி கடியாரமா ஆண்டவர் தந்திருக்காரு? I ask you, do you have a separate clock that the Lord has given you? எத்தனை பேர் சனிக்கிழமையே ஆயத்தமாகறீங்க? How many of you get ready on Saturdays? சனிக்கிழமையே உங்க வீட்ல ஒரு பரபரப்பு உண்டாக வேண்டும். There should be a time of preparation on a Saturday. நாளைக்கு ஆராதனை, நாளைக்கு ஆராதனை நாள், நாளைக்கு சண்டே எத்தனை பேருக்கு சாட்டர்டேயே செலிப்ரேஷன் ஸ்பிரிட் வரணுங்க? You should have a spirit of celebration on Saturday, saying that tomorrow is the day of the Lord and you have to go to church. விவரம் உள்ளவங்க வெள்ளிக்கிழமையே உஷாராயிருவாங்க. People who are smart will get ready on Friday. வெள்ளிக்கிழமையே விவரமான பெண்கள் வந்து மீன் கடைக்கு போயிடுவாங்க. People will the women in the family who are smart will go to the fish shop on Friday. வெள்ளிக்கிழமை ரேட் குறையும். On Friday the rate is less. வெள்ளிக்கிழமையே மீன் வாங்கி வச்சு நல்லா குழம்பு வச்சுட்டா சனிக்கிழமையும் நல்லா இருக்கும், ஞாயிற்றுக்கிழமையும் நல்லா இருக்கும். If they cook the fish on மீன் குழம்பு பழசாக நல்லா இருக்கும். Fish curry will be good as it gets old. ஆராதனை முடிச்சு போன உடனே நீங்க வந்து ஒரு ரைஸ் மட்டும் சூடா பொங்குனா போதும், மற்றதெல்லாம் ரெடியா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். நிறைய பேர் போய் சில குடும்பங்கள்லாம் சமைச்சு 3 மணி 3:30 மணிக்கு சாப்பிட்றாங்க. எவ்வளவு அசிங்கம் தெரியுமா அது? Many families after church they go home, after that they cook and then they eat by 3:30. எப்பயாவது ஒரு முறை ஹோட்டலுக்கு போங்க. You can go to a hotel very rarely. அதுவும் இப்போ ஹோட்டல்லையும் கேஸ் இல்லாதனால ஹோட்டலும் எல்லாம் மூடிட்டு வராங்க. And now because there is no gas, all the hotels are being shut down.
நீங்க வெள்ளிக்கிழமையே உஷாராகி சனிக்கிழமையெல்லாம் ஆயத்தமானீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:50க்கு எல்லா விசுவாசியும் உள்ள இருக்க முடியும். On Friday, if you start realizing, and on Saturday, if you're ready, on Sunday, you will be here at 8:50. சுயத்தை வெறுங்க, உங்களை நீங்க முதல்ல வெறுங்க. You have to start to self-deny. You have to hate yourself. உங்க பாடி சொல்றதையும் சிந்தனை சொல்றதையும் கேட்டு கேட்டு லேட் ஆகிட்டே இருக்காதீங்க. You shouldn't be late listening to your body and your thoughts. ஐயா, எனக்கு கெட்ட கோபம் வரும் ஒரு விஷயத்துல. I get very angry in one thing. எனக்கு கெட்ட கோபம் வரும். I get very angry at one thing. வெரி பேட் ஆங்கிரி. கெட்ட கோபம் வரும். எதுக்கு தெரியுமா? I get very badly angry at something. பெரிய படிப்பு படிச்சு பட்டாதாரிகளானவங்க எல்லாம் லேட்டா வரும்போது கெட்ட கோபம் வரும். I get very badly angry when people who have a proper education come late to the church. மனசு சொல்லும், படிச்சிருக்கானா, படிச்சு டிகிரி வாங்கியிருக்கான், சரியான கூமட்டை வருது பாரு லேட்டா அப்படின்னு கேவலமா மனசுக்குள்ள திட்டுவேன். My heart says, what degree has he studied? What education does he have? இதெல்லாம் உங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்கணும். You should learn to listen to all this mind voice. நான் இப்படி சொல்லாமலே மைண்ட் வாய்ஸ் கேட்கணும். Even without me saying, you should learn to listen all this. படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுக்கு அப்படிதான். Even for children who are studying. சில பிள்ளைங்க எங்க வர்ஷிப் டீம்ல எப்ப பார்த்தாலும் லேட். There are some children in the worship team, they always come late. கிட்ட வந்து சிரிச்சவங்க, சாரி அங்கிள். They smile, they come and they say sorry. ஒரு சாரியை வச்சு ஒரு பூரி கூட செய்ய முடியாது. Then I say, I can't make a buri with your sorry. ஒரு சட்னி கூட செய்ய முடியாது. You can't make a chutney with that. Discipline yourself. உன் லைஃபை டிசிப்ளின் பண்ணுன்னு தானே நான் பேசுறேன். You should learn to have a spiritual discipline. நீ சரியான நேரத்துக்கு வரும்போது என்ன 5 இட்லி எனக்கு கொண்டு வர போற? When you come at the right time, are you going to bring 5 idlis for me? ஐயோ, இங்க ஒரு விசுவாசி இருக்கு நம்ம சர்ச்சில். ஒரு முறை லேட்டா வந்ததுக்கு நீ பனிஷ்மென்ட் கொடுத்தேன். There is one believer in church, because they came late, I gave a punishment. அடுத்த முறை லேட்டா வரும்போது பூரி வாங்கிட்டு வானே. I said, when you come next time, get me buri. அது எனக்கு பனிஷ்மென்ட் கொடுத்துருச்சு. And then they gave me a punishment. ஏகப்பட்ட பூரியை வாங்கிட்டு வந்து கொடுக்குது. They bought so much puri and they gave. ஐயோ தாயே, இனிமே உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன்னு சொன்னேன். I said, I will not go speak like this to you anymore. நம்மை நாமே வெறுக்கும் போது லைஃப் மாறும். When we learn to hate ourselves, our life will change. ஆவிக்குரிய ஒழுக்கம் உண்டாகும். There will be a spiritual discipline. டீப்பர் ஃபெய்த், ஆழமான விசுவாசம் உண்டாகும். We will have a deeper faith. இயேசுவை போல நம்ம குணம் மாறும். And our character will change like எத்தனை பேர் Christ. இயேசுவை போல மாற ஆசைப்படுறாங்க? How many of you want to change like Christ? சும்மா நடிகன் மாதிரியோ நடிகை மாதிரி எல்லாம் ஆகக்கூடாது. You should not simply be like actors and actresses. வாலிப பிள்ளைகள் சொல்றேன், எனக்கு அந்த நடிகர் மாதிரி எனக்கு மாப்பிள்ளை வேணும்னு எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. I tell the youths, don't expect that you should have a husband like that. பாய்ஸ் அந்த நடிகை மாதிரி ஒரு பெண் எனக்கு கிடைச்சா பரவாயில்லை, நல்லா கற்பனை And the பண்ணிட்டு boys இருக்காதீங்க. should not expect a girl like that actress. இயேசுவை போல நல்ல குணம் உள்ளவங்க கிடைச்சாலே போதும். But pray that they should have a Christ அதுக்கு like நிகரானது character. வேறு எதுவும் இல்ல. And there is nothing equal to that. நாம் இயேசுவை போல மாற வேண்டும். We have to change like Jesus. நம்மளை வெறுக்காத வரைக்கும் இயேசுவை போல மாற முடியாது. And as long as we do not hate ourselves, we can't change like that. நாம செல்ஃப் டினையல் வரும்போது தான் நம்ம இயேசுவை போல மாறுவோம். Only when we have self denial, we will change like Jesus. Lent teach us to say no to ourselves. லெந்து காலம் நமக்கு வேண்டாம் என்று சொல்வதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதாவது லெந்து காலம் வேண்டாம் என நமக்கே சொல்லி கற்றுக் கொடுக்கிறது. Lent teaches us to say no to ourselves. நம்ம அடுத்தவங்களுக்கு தான் வேண்டாம், முடியாது, இல்லம்போம். ஆனா இந்த லெந்து காலத்துல உனக்கு நீயே நிறைய விஷயம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல பழகணும். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. Many a times we say no to other people, but Lent days teach us to say no to ourselves. மூன்றாவது குறிப்பு, இந்த லெந்து காலம் journey towards cross, சிலுவை பக்கமாய் நம்மை கொண்டு வருகிறது. The third point of the day, the Lent days, is a journey towards the ஏசாயா cross. 53:5. Let's read from Isaiah chapter 53 verse 5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் நமக்காக அடிக்கப்பட்டது, பாடுபட்டது எல்லாமே நமக்காக என்றால்
நாம் அவருடைய அன்பை தியானிக்க தியானிக்க அவருடைய சிலுவையை நோக்கி நெருங்கி போக வேண்டுமே ஒழிய சிலுவை விட்டு தூரம் போகக்கூடாது. When we know that he was wounded, he was crushed for us, for our sins, we should get closer to God. We should start meditating on the cross. What is the word meaning of repentance? What does it mean to repent? ஒரு மனிதன் போய் கொண்டிருக்கிறான். If there's a man who is going, அவன் சொந்த வழியிலே போய் கொண்டிருக்கிறான். he is going in his own way. The word repentance என்ன சொல்லுகிறது? It's like about turn. அப்படியே திரும்புகிறோம். When we say repent, it's about turning around. எங்கே திரும்புகிறோம்? Towards cross. சிலுவைக்கு நேராக திரும்புகிறோம். Where do we turn? We turn towards the cross. இந்த நாட்களிலே சிலுவைக்கு நேராக திரும்புவோம். These days, let's turn towards the cross. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, He was beaten for us. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். He was crushed for our wickedness. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. It was his duty to bring peace to us. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். And by his stripes we are healed. இந்த அன்பை நோக்கி நீங்கள் நெருங்கி செயல்படுகிற நாட்களாக இந்த நாட்கள் மாறட்டும். May these days change into days that you meditate on this love. உன் தேவனை காண கல்வாரிக்கு வா. To look at your Lord, come to Calvary. கல்வாரியை நோக்கி பயணம் செய். Walk towards Calvary. உன் தேவனை காண நீ கல்வாரிக்கு வா. உன் இயேசுவை காண நீ கல்வாரிக்கு வா. உன் தேவனை காண நீ கல்வாரிக்கு வா. உன் இயேசுவை காண நீ கல்வாரிக்கு வா. சிலுவை அண்டையிலே வாருங்கள். Come towards the cross. இந்த நாட்கள் நாம் சிலுவைக்கு அருகிலே வரக்கூடிய நாட்களாக இருக்கிறது. These days are days that we come towards the cross. ஒவ்வொரு நாளும் லெந்து காலம் நம்மை கல்வாரியின் அருகிலே கொண்டு செல்கிறது. Every day brings us closer to Calvary. சிலுவையை நோக்கி நாம் பயணம் செய்ய நெருங்க தேவ அன்பினால் நிரப்பப்படுவோம். When we walk towards the cross, as we get closer, we'll be filled with the love of Jesus. தேவனுடைய கிருபையை ஆழமாய் உணர்வோம். We will start realizing the grace of God. ரட்சிப்பினுடைய விலை கிரயத்தை சிந்திக்க தூண்டுகிறது. It triggers us to think about the price of salvation. முக்கிய குறிப்பை சொல்லுகிறேன். I give you a note. நாம் சிலுவையை நினைவு கூறுவது மட்டுமல்ல, அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம். We don't just remember the cross, we respond to it. சிலுவை நினைவு கூறுவது என்று சொல்லுவது தங்க செயின் வாங்கி கோல்ட்ல ஒரு செயினை போட்டுக்கிட்டு இருக்கிறது அல்ல. Remembering the cross doesn't mean that we buy a pendant in gold and wear it around our necks. வீட்டிலே ஒரு சிலுவை போட்டுக்கொள்வதோ காரிலே சிலுவையை ஒட்டிக்கொள்வதோ அல்ல. It's not sticking a cross at home or hanging a cross in your car. சிலுவை கொடுக்கிற அந்த சிலுவையின் உபதேசத்திற்கு கீழ்ப்படிவதாகும். You have to learn to obey to the teaching of the cross. சிலுவையை நெருங்க சிலுவையின் உபதேசத்திற்கு கீழ்ப்படிவோம். As you get closer to the cross, you will learn to obey to the teachings of the cross. சிலுவை இப்படி இருக்கிறது அல்லவா? You know how a cross is shaped? கீழே இருந்து ஒரு குறி மேலே வருகிறது. There is a beam going from the bottom to the top. அதற்கு மேலே ஒன்று வருகிறது. And above that there is another one. இதுக்கு இடையிலே ஒரு சென்டர்ல இந்த 4 கட்டையும் ஒரு சென்டர்ல ஒன்று கூடுகிறது. And there is a point, there is a junction where these 4 beams join. கீழே இருந்து மேலே நாம் பார்க்கிற அந்த கட்டை எதை காட்டுகிறது என்றால் இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை காட்டுகிறது. What does the beam at the bottom show? Jesus rose from the dead. மேலே இருந்து ஒரு கட்டை அந்த சென்டர் பாயிண்ட்க்கு வருகிறது என்றால் அது ஆவியானவர் ஊற்றப்பட்டதை காட்டுகிறது. The beam that comes from top to bottom, it shows that Holy Spirit was poured on us. இன்னொரு கட்டை லெஃப்ட் சைடுல போகிறது என்றால் அது எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை சொல்ல போன மக்கள் கூட்டத்தை காண்பிக்கிறது. The beam that goes from the center to the left shows the number of people who went to talk about the gospel. அடுத்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிற கட்டை எதை காட்டுகிறது என்றால் சுற்றி திரிந்த எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை ரட்சிக்கப்படவில்லை கர்த்தர் சபையிலே சேர்க்கிற அந்த அனுபவத்தை காட்டுகிறது. And the last beam shows the experience of people who went around telling the gospel of the Lord. சிலுவையினுடைய மையம், சிலுவையினுடைய உபதேசம் என்ன? இயேசு உயிரோடு எழுந்தார். What does the teaching of the cross say? He rose from the நாம் dead. அபிஷேகம் பெற்ற மக்களாய் இருக்கிறோம். And we are saved, we are anointed. நாம் சபையிலே இருந்து அநேகரை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்த புறப்பட்டு போகக்கூடியவர்களாய் இருக்கிறோம். And we are people who have to go from the church to talk about the gospel to many. ரட்சிக்கப்படுகிற மக்களை சபையிலே கொண்டு வந்து நிறுத்துகிற சேர்க்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். And we should be people who bring people from around the world to the church.
சிலுவை மாட்டிட்டு பெருமையா நடந்து பிரயோஜனம் இல்லை. Hanging a cross around your neck and walking with pride is not important. It is important to respond the doctrine of the cross. It is always important to respond to the teachings and doctrines of the cross. So இதுதான் இந்த லெந்து காலங்களிலே நமக்கு தேவை. And this is what is needed during these Lent days. கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி நான் நிறுத்த விரும்புகிறேன். There's the last point that I want to emphasize today. இந்த லெந்து காலங்கள் என்று சொல்வது a hope of renewal and resurrection. During these Lent days we have a hope of renewal and resurrection. புதுப்பித்தலும் உயிர்ப்பித்தலும் நல்ல நம்பிக்கை உடைய ஒரு வாழ்க்கை இந்த நாட்களில் நமக்கு தேவை. We require renewal, resurrection and a hopeful life. 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்லுகிறது வாசிக்கலாம். What does 2 Corinthians chapter 5 verse 17 say? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுவே நம்முடைய நம்பிக்கையா இருக்கட்டும். May this be our faith, our hope. இந்த சீசன் நமக்கு ஒரு நம்பிக்கையின் சீசனாக இருக்கட்டும். May this season be a season of hope. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். If anyone is in Christ, he is a new creature. இந்த லெந்து காலங்களிலே நம்மிடத்திலே காணப்படுகிற பழைய வேண்டாத விஷயங்களை விட்டு புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும். During these Lent days we have to leave things that make us bad and become a new creature. விட வேண்டிய பலகீனங்களை விட்டு ஒழிக்க வேண்டும். We have to leave our weaknesses away. திரும்பி வந்த பாவங்களை விட்டு வெறுக்க வேண்டும். We have to learn to hate sin. எது புதிதாக நம்மை கவர்ச்சிக்க வந்தாலும் இடம் தரக்கூடாது. And whatever new comes to attract us, we should not give place. பழையவெல்லாம் ஒளிந்து போவதாக. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, பழையவெல்லாம் என் வாழ்க்கையில ஒளியட்டும்னு சொல்லுங்க. May all the old things pass away. நல்லா கையை உயர்த்திட்டே சொல்லுங்க, பழையவெல்லாம் ஒளியட்டும். Lift your hands and say, may the old things pass away. என்னுடைய கோபங்கள் ஒளியட்டும் சொல்லுங்க. Let my anger pass away. கள்ளங்கபடம் ஒளியட்டும்னு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க, உண்மையற்ற தன்மை ஒளியட்டும்னு சொல்லுங்க. And say, my untruthfulness move. ஆண்டவரை அறகுறையா நேசிப்பது ஒளியட்டும்னு சொல்லுங்க. May my half-hearted love pass away. சந்தேகம் ஒளியட்டும்னு சொல்லுங்க. Doubts pass away. லேசினஸ் ஒளியட்டும்னு சொல்லுங்க. Laziness pass away. தெரியல, எனக்கு என்னவோ தெரியல, 3 தடவை சொல்லுங்க, லேசினஸ் ஒளியட்டும்னு. Laziness pass away. Laziness pass away. Laziness pass away. Old things. பழைய சோம்பேறித்தனம். விசுவாசிகள் சோம்பேறிகளா இருக்க கூடாது. All old things must pass away. No believer should be lazy. சோம்பேறியா இருக்கிறவன் விளங்க மாட்டான். Anyone who is lazy will not improve in life. சோம்பேறியா இருக்கிறவன் உருப்பட மாட்டான். Anyone who is lazy will not have an improvement. சோம்பேறியா இருக்கிறவன் முன்னேற மாட்டான். Anyone who is lazy will not grow in life. சோம்பேறியா இருக்கிறவன் அடுத்தவங்களை பத்தி பேசிட்டு இருப்பான். Anyone who is lazy will gossip about others. சோம்பேறியா இருக்க கூடாது, ஆக்டிவா இருக்கணும். You should not be lazy, you should be active. எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கும் ஆண்டவர் உங்களுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். How much ever active you are, that much long life the Lord will give you. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா வாக்கிங் போங்க. வாக்கிங் போகாதவங்க எல்லாம் வாக்கிங் போக. All children of God, whoever does not walk, go for a walk. வயதானவங்களுக்கு தான் இந்த மாதிரி கிரவுண்ட் இருக்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் இந்த கிரவுண்ட் இருக்க கூடாது. Only people who are old should have the crown and the tummy. ஒரு 7000 feet ஆயிலும் டெய்லி நடக்கன்னு சொல்றாங்களே. People say that you have to walk at least 7000 feet. நடக்க முடியாதுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒண்ணு இருக்கு. If you say that you can't walk, if you're lazy, there is something for you. நான் யாரா ஒரு ஆளுக்கு அதை மட்டும் ரகசியமா சொல்லலாம்னு இருக்கேன். I want to tell it as a secret to someone. யார்ட்டி சொல்லிராத. ஆர்வமா இருக்கிறீங்களா? Do you want to know what I said? வாக்கிங்கே போகலன்னா சோம்பேறித்தனம் குடிகொண்டிருக்குன்னு அர்த்தம். If you're not going for a walk, it means you're lazy. நீங்க நடக்க ஹெல்த்தி ஆயிருவீங்க. Only when you walk you become healthy. உங்களை பிடிச்ச சனியை போயிருங்க. And the demon that is holding you will உங்களை leave. பிடிச்சிருக்கிற பிணி எல்லாம் நீங்கிருங்க. All the issues that are around you. உங்கள் சரீரம் ஆக்டிவ் ஆவதற்கு நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய வேண்டும். பழையவைகள் எல்லாம் ஒழியட்டும். You have to do whatever you have to do to keep your body நீங்க உங்கள் active. சாட்சி ஒரு காலத்திலே நான் வாக்கிங் போகாமல சோம்பேறியா இருந்தேன்னு சொல்லணும். You have to testify saying at one point of time I did not go for a walk. ஆனால் இப்பொழுதோ ஆண்டவர் என்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றி விட்டார். But now because I'm a new creation, I start walking.
விசுவாசிகள், நல்ல விசுவாசிகள், உங்களுக்கு நல்ல ஒரு குறிப்பை நான் கொடுக்கிறேன். I give a good point to believers today. உணவு மாறி மாறி சாப்பிட வேண்டும். You have to learn to eat ஒரே different kinds மாதிரி of food. உணவு சாப்பிடக்கூடாது. Don't eat one kind of food. ஒருவர் வந்த வெள்ளைக்காரருக்கு நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி செய்தார். One person, he was very hospitable to a foreigner who came. காலையிலே கொண்டு போய் வட்டமான இட்லியை வைத்தார். Morning he gave him nice round idlis. What is this? And the foreigner, he asked, what is this? It's called idli. And he said, it's called idli. How you made it? And he asked, how do you make it? Rice and some other items to be mixed, and this is mainly rice. And he said that it's mainly consisting of rice and a few other grains. Oh, great food, very delicious. And the foreigner, he said it's very delicious. அப்புறம் மத்தியானம் லஞ்ச் கொடுத்தார். And then in the afternoon he gave lunch. மலை மாதிரி சோறு போட்டு குவிச்சு கொடுத்தார். There was rice like a mountain. அவருக்கு தெரிஞ்சிச்சு, oh, it is rice. And immediately he said, oh, it's rice. And sambar. And sambar. Oh, good, nice food. And he said it was nice food and he ate it. So night வேற ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்த்தாரு. And he was expecting he would get something else in the night. நைட் வந்து பார்த்தா இடியாப்பம். And in the night there was idiyappam. பயங்கர சிக்கலான ஒரு உணவு அது. It's a very tough food. கேக்குறார், what is this? அவர் பார்த்ததே இல்ல. And he asked, what is this? It looks different. It's called இடியாப்பம். And he said it's called idiyappam. தண்டராப்பம் இங்கிலீஷ்ல. How you made it? And he was asked, how do you make it? Oh, I made it by rice. And then he again said it's made by rice. அவருக்கு உயிர் போற மாதிரி ஆயிடுச்சு. காலையிலயும் அரிசி கொடுக்கறான், மத்தியானம் அரிசி கொடுக்கறான், நைட்டு அரிசி கொடுக்கறான், வேற ரூபத்துல கொடுக்கறான். And the foreigner, he was heartbroken. He said, morning it's rice, afternoon it's rice. விசுவாசிகளே, உங்க வீட்டிலே பழையவள் எல்லாம் ஒழியட்டும். Dear believers of dear children of பக்கத்துல God, உள்ளவங்கள பார்த்து பேசுங்க, பழையவள் எல்லாம் ஒழியட்டும். dear children of God, may all that is old leave from your house. எப்ப பார்த்தாலும் அரிசி அரிசி அரிசி. It should not be rice, rice, rice always. அந்த காலத்துல நம்ம பெரியவங்க எல்லாம் சோளம், கம்பு, ராகி, கேழ்வரகு, தினை, அப்புறம் என்னென்னமோ பேரு, வரகு எல்லாம் சாப்பிட்டு அவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருந்தாங்க. அவங்க சந்ததியா இருந்துட்டு சோப்பலாங்கிகளா எப்ப பார்த்தாலும் 3 நேரமும் ரைஸ். அல்லது சில ஊருக்கெல்லாம் போனா சில ஸ்டேட்டுக்காரங்கெல்லாம் நைட்டு சோறு சாப்பிடலன்னா தூங்கவே மாட்டாங்க. என்ன அநியாயம் அது? நான் உன்னை திட்டலடா, நீ பேசு. During our forefathers in the past, they ate a lot of different food. They had ragi, they had lentils and horse gram and so many different things. But we stick on to rice and we tend to get lazy. பழைய உணவு வகையெல்லாம் போட்டுங்க, எல்லாம் புதிதாய் மாறட்டும். May all that is old leave and may இருக்கிற everything turn எல்லாரும் new. ஹெல்த்தியா இருக்கணும்னு ஆண்டவர் பிரியப்படுறார். And the Lord wants all of us to be healthy. எல்லாரும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. Everyone should eat healthy food. நீங்கள் விரும்பினால் உங்கள் ஆவியிலே மாற்ற வரும், ஆத்துமாவிலே மாற்ற வரும், உங்கள் சரீரத்திலும் மாற்ற வரும். If you wish, there will be a change in your spirit, soul and body. நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களை கெடுத்துக்கிற மாதிரி உணவு சாப்பிடுறது உங்களுடைய, நல்லா கவனிங்க, சரீரம் தேவனுடைய ஆலயம். You should be very careful. Your body is the temple of the Lord. பர்கர் சாப்பிட்டு சீக்கிரம் செத்து போகாத. Don't eat burger and die soon. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டா அது பேர் ஏன் வச்சான் தெரியுமா? நீ ஃபாஸ்டா போயிடுவ. The reason fast food is called fast food is because you will go fast. ட்ரம்ப் ஒன்று சொன்னார் சமீபத்தில். Recently Trump said something. ட்ரம்ப் தான் ட்ரெண்டில் இருக்கிறார் இப்போ. Currently Trump is in trend. அவர் என்ன சொன்னார்னா, டாக்டர் அவரை பரிசோதிச்சு பார்த்துட்டு, He said the doctor checked and told him, இதுவரை அமெரிக்காவில் இருந்த பிரசிடென்ட் லிஸ்ட்ல நீ தான் ஹெல்த்தியா இருக்கிறேன்னாராம். He said among all the presidents that ruled over USA, you are the most healthy. நீ மட்டும் இடையில ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாம இருந்திருந்தீனா நீ 200 வருஷம் வாழ்றதுக்கு நீ ஃபிட்டான ஆளுன்னாராம். He said if you had not consumed fast food, rarely இத you. ட்ரம்பே சொல்றாரு, இவ்வளவு பிரச்சனை மத்தியில என்ன பேசுறாருன்னு பாருங்க. The doctor said that he would have a long life.
எத்தனை பேர் புதிய சிருஷ்டியா இருக்க விரும்புறீங்க? How many of you want to be a new உங்கள் creation? ஆவியிலே ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறட்டும். May your spirit be a new உங்களுடைய creation. ஆத்துமாவிலே புதிய சிருஷ்டியாய் மாறுங்க. May you become a new creation in your சுபாவங்கள் soul. புதிய சிருஷ்டியாய் மாறட்டும். May you become a new creation in your உங்கள் character. சரீரமும் ஆரோக்கியமுடையதாய் மாறுவதற்கு நாம் முயற்சி எடுப்போம். Let's all try to work towards a healthy living. விட வேண்டாம். என்ன செய்தா நான் நல்லா இருக்க முடியுமோ அதை நான் தானே செய்யணும். How will I be good and how can நான் I நல்லா be healthy? இருக்கணும்ன்றதுக்காக என் மச்சான் வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. For me to be healthy, only I should work. No one else நான் can do நல்லா anything. இருக்கணும் என்பதற்காக என்னுடைய மனைவி முடிஞ்ச உதவியை செய்வாங்களே ஒழிய நான் முடிவெடுத்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். For me to be healthy, my wife can help me, but I should decide that I should be healthy. உங்கள் உடம்புக்கு என்ன சாப்பிடணுமோ அதை மட்டும் சாப்பிடுங்க. Eat what your body needs. அவாய்டிங் லிஸ்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. Learn to avoid things that you have to avoid. அண்ணனுடைய பாடி கண்டிஷன் வேற, என்னுடைய பாடி கண்டிஷன் வேற. Brother's body condition is different, my body condition is different. அந்த இரும்பு மாதிரி நடுவுல ஒருத்தர் உட்கார்ந்திருக்கார். அவர் பாடி கண்டிஷன் வேற, என் பாடி கண்டிஷன் வேற. There is a person like iron sitting in between. His body condition is different. நான் Mine is அவர் different. சாப்பிட்டதெல்லாம் நான் சாப்பிட கூடாது. எனக்கு எது பொருந்துமோ அதை மட்டும் தான் I சாப்பிடணும். should not eat things that he eats. I should eat only things that are suitable for me. வாயையும் நாக்கையும் கண்ட்ரோல் பண்ணி பழகணும். You have to learn to control your mouth and your tongue ஹெல்த்துக்கு தகுந்தது போல. according to your health. அடுத்த வாரம் வரலாமா, ஞாயிற்றுக்கிழமை வேண்டாமான்னு யோசிக்கிறீங்க. Are you thinking, should I come to church next week or not? நான் பேசுவதெல்லாம் நீங்கள் ரொம்ப காலம் வாழ வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். I'm talking all this because I want you to live long. எல்லாரும் எல்லாத்திலும் புதிய சிருஷ்டிகளா இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. May the Lord help everyone to be a new creation. இந்த நம்பிக்கையின் காலத்துல இந்த நம்பிக்கையோடு நீங்கள் வளருங்கள். During these days of hope, you have to grow in hope. உங்க இதயத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். You should renew your heart. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ரெஸ்டோர் பண்ணுங்க. இழந்ததை எல்லாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ளுங்க. You should restore your life. என்னெல்லாம் உங்களுக்கு ரெஸ்டோர் ஆகணுமோ எல்லாம் ரெஸ்டோர் ஆகணும். Everything that should be restored to you should உங்களை be restored. ஏமாத்திட்டு 10 லட்சம் ரூபாய் ஒருத்தன் கொண்டு போயிட்டானா அது திரும்ப கிடைக்கணுமா வேண்டாமா? If one person took 10 lakhs from you, cheated you, should you get it back or not? சொல்லுங்க குமார், கிடைக்கணுமா வேண்டாமா? போனா போயிட்டு போறானா? கிடைக்கணும். நல்ல ஆமேன்னு சொல்லுப்பா. இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஏமாத்திட்டான் அது உங்களுக்கு திரும்ப வரணும். Someone cheated you, you should get back in return. உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு blood pressure வந்துருச்சு. உங்க பாடி உங்களை ஏமாத்திருச்சு. Without you knowing, you have blood pressure. Your body உங்களுக்கே has cheated தெரியாம you. உங்க பாடியில சுகர் வந்துருச்சு. Without you knowing, you have diabetes in your body. அதிலிருந்து வெளியில வரணுமா வேண்டாமா? Should you come out of it or not? யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ரெஸ்டோரேஷன் தேவை. Whatever problem you have, you should have restoration. இழந்தவைகளை மீண்டும் பெற வேண்டும். You should get back what you lost. அதான் ரெஸ்டோரேஷன். That is restoration. யாருக்கு என்னென்ன பிரச்சனையோ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்க ஆண்டவரை எல்லாம் செய்ய வல்லமுள்ளவர்னு எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe that the Lord is able to do anything? உண்மையா நம்புறீங்களா? அதுதான் எனக்கு. இந்த சும்மா இந்த விளையாட்டெல்லாம் விளையாடக்கூடாது. உண்மையா நம்புறீங்களா? அது 3 மாசம் 6 மாசம் இந்த வருஷம் முடிவில் எத்தனை பேர் நம்ம சாட்சி சொல்ல போறோம்? நான் ரொம்ப வீக்கா இருந்தேன் பிசிக்கலா. ஆண்டவருடைய கிருபையினால என் உணவை பராமரிச்சு, சரீரத்தை பராமரிச்சு, வாக்கிங் எல்லாம் போய் இப்போ நான் நல்லா இருக்கிறேன். எவ்வளவோ விஷயம் எனக்கு ரெஸ்டோர் ஆயிடுச்சுன்னு எத்தனை பேர் சொல்ல போறோம்? How many of you can say in a time period of 3 months that you went for a walk, you're healthy, everything is fine, the Lord has helped you and you've been restored? பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட பேசுங்க. ஏங்க இந்த பிரசங்கம் நல்ல பிரசங்கமா, இது சரியா இருக்கான்னு கேளுங்க. Look at the person next to you and ask them, is this sermon right? பேசுங்க. இவர் என்னங்க இந்த பாஸ்டர் என்னங்க பேசுறாரு, கரெக்டா இருக்கான்னு பேசுங்க. Ask them if what the pastor is saying is right or not. கேளுங்க. இவர் நமக்கு நல்லது தான் பேசுறாரான்னு கேளுங்க. Ask them if he is talking the right thing. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. Think deeply. இந்த நாட்கள் ஒரு பெரிய நம்பிக்கையின் நாட்கள். These days are days of great hope. பெரிய நம்பிக்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். The Lord has given us great hope. இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவர் நமக்கு ரெஸ்டோரேஷனை கொடுக்கிறார், நம்மை புதுப்பிக்கிறார். During these days of Lent, the Lord restores our life. இழந்தவைகள் எல்லாம் மீட்க போகிறோம். And we are going to receive everything that you've lost. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய அறிவுரைகளுக்கு அப்பாலே போய்விட்டார்களா? அவர்களை மறுபடியும் மீட்டுக் கொள்வதற்காக ஜெபிக்கலாம். Have your children gone away from your teaching, your counsel? அநேக விஷயங்கள் கைமிஞ்சி போய்விட்டதா? Have things gone out of hand? கவலைப்பட வேண்டாம். Don't worry.
நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அவைகளெல்லாம் மீட்டு தருவார். Let's pray and the Lord will restore them. Lent is God's invitation to the return. லெந்து காலம் தேவனிடம் திரும்புவதற்கு ஒரு அழைப்பாய் இருக்கிறது. நாம் ஆண்டவர் பக்கம் திரும்பணும், புதுப்பிக்கப்படணும், அநேக விஷயங்களை மீட்டு கொள்ள வேண்டும். We have to turn towards the Lord, we have to be renewed in the Lord, and we have to be restored ஐயோ in the Lord. அறிவில்லாம ஞானம் இல்லாம நான் சம்பாதிச்ச நிறைய பணத்தை நான் விட்டுட்டேங்க. We shouldn't say without not being smart, I've lost a lot of money. நிறைய பணத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேங்க. I've wasted so much money. என்ன பண்றேனே தெரியலங்க. I don't know what I'm doing. ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் விதமாய் சொல்லுகிறார். There was a huge entrepreneur, he said 65 வயதுக்கு பிறகு வயசானவங்க வந்து ஆலோசனை கேட்குறாங்களாம். காலமெல்லாம் என்ன சேமிக்க முடியல, என்கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் தான் பணம் இருக்குது, இதை வச்சு நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியல, எனக்கு ஐடியா கொடுங்கன்றாங்க. There are old people around 60-65 years of age saying, I didn't save, I have only this much money, how am I going to spend my life with this much? எப்படி வாழ முடியும்? How can they live? ரிட்டையர்மெண்ட் காலத்தில் பிள்ளைகள் தருவார்கள் என்று உட்கார்ந்திருப்பது நியாயமா? Is it right to sit during your retirement and think that your children will help you? நீங்க உங்க பிள்ளைகள் மூஞ்சியை ஒழுங்கா பார்க்கலையே. You've not even seen the face of your children பாருங்க, properly. அந்த மூஞ்சியை பார்த்தீங்கன்னா தெரியும், அதான் நம்மளை காப்பாற்ற போகுதுன்ற டவுட் உங்களுக்கு வந்துடும். Look at them, look at their faces, and then you will have a doubt thinking, are they going to help us? இப்போ உள்ள ஜெனரேஷன் வேற மாதிரி. This generation, the current generation is different. அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு போற காலகட்டத்திற்கு வந்து விட்டோம். We've come to a point where people mind their own lives, own business. ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைம்ல ஒவ்வொருவரும் அவர்களுடைய வாழ்வுக்கு தேவையானதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். During retirement, things that you have to inherit, you should ரொம்ப ராயலா இல்லைனாலும் லைஃப் மேனேஜ் பண்ற லெவலியாலும் பக்காவா வாழ்ந்துக்கணும். Even though it's not very royal, you should at least have a life that you can manage. பாஸ்டர் நான் அதெல்லாம் செய்யல பாஸ்டர், என்ன பண்றது பாஸ்டர்? If you are saying, Pastor, I didn't do all this, I don't know what to do. In the season, restoration season. You should know that this season is a season of restoration. அவர் மேலே நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து இருக்கிறத வச்சு உங்கள் வாழ்க்கையில வெட்கப்படாமல் வாழ கர்த்தர் உதவி செய்வார். Let's pray with faith and the Lord will restore what is yours and you will live a life without shame. So நான் இப்படி பேசினாலே பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். And because I spoke all this, the children are very happy. என்னன்னா பரவாயில்ல, அவங்க காரியத்தை பார்த்துக்குவாங்க, பாஸ்டர் நம்மள சேஃபா வச்சுட்டாரு அப்படின்னு நினைக்கலாம். The children might think, oh, now my parents will take care of themselves. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எப்போது உதவியா இருப்பது பெரிய ஆசீர்வாதம். Dear children, being a help to your parents is a big உங்களை அவர்கள் எதிர்பார்க்க கூடாது என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறேன். ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்வது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். I am teaching your parents, saying that they shouldn't expect you, but you doing things for your parents is your blessing. லெந்து காலத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் இங்கே ஜெபம் வைப்பது எங்களுக்கு டைம் பாசிங்காக இல்லை. During Lent days, having a prayer every Friday is not for time pass. சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். It's for the blessing of the church. சபை ஆரோக்கியம் அடைய வேண்டும். It's for சபை திரும்பி வர வேண்டும். It's for church to be healthy, to come back. சபை மனம் திரும்ப வேண்டும். To repent. சபை புதுப்பிக்கப்பட வேண்டும். It's for the renewal of the church. சபை புரட்சிகரமான வாழ்வுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். It's for church to go into a revival. ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நாம் காண வேண்டும். To see a huge change. தேவனோடு நெருங்கி சேர வேண்டும். We have to get closer to God. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? Let's all pray. இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எல்லாருமே இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் மண்டை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி
அருமையானவர்களே, நல்லா கவனிங்க. எத்தனையோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம், எத்தனையோ அறிவிப்புகள் கொடுக்குறோம். சட்டை பண்ணாம நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் வரும். Dear children of God, we give a lot of announcements. We say so many things for the church to do, but you do not mind it, and it's wrong. You have to be, you are accountable to the Lord. கொடுக்கப்படுகிற அறிவிப்புகள் தேவனுடைய குடும்பத்திலே, தேவனுடைய சபையிலே, அது உனக்காக என்பதை நீ மறந்து விடாதே. The announcements that are given in church are for you through the Lord. You should not forget that. You are a member of this church. This சபையினுடைய அங்கமா இருக்கிற, குடும்பத்துல ஒரு அங்கமாக இருக்கிறாய். You are a part of this church. You are a member of this church. ஒரு நெய்பர் மாதிரி வந்துட்டு போக கூடாதுங்க. You should not come to church like a neighbor. இங்கே கொடுக்கப்படுகிற எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் 100% கீழ்ப்படிபவருள்ள தேவன் ஆசீர்வதிக்கிறார். The Lord will bless people who obey to the announcements that are read in church. கடந்த காலத்துல யாரெல்லாம் நிர்விசாரமா அசட்டையா வாழ்ந்தீங்களோ, ப்ளீஸ் change that. All those who lived a life that neglected the announcements, you have to change yourself. இந்த லெந்து காலங்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் விரும்புகிறார். The Lord is expecting a huge change during these Lent days. இனிமே நான் எதையும் அசட்டை பண்ண மாட்டேன். Take a decision that you will not neglect. ஒரு ஆண்கள் ஐக்கியத்தை நான் அசட்டை பண்ண மாட்டேன். Say that you will not neglect men's பெண்கள் ஐக்கியத்தை fellowship. அசட்டை பண்ண மாட்டேன். You will not neglect women's fellowship. ஆலய நிகழ்ச்சிகளை அசட்டை பண்ண மாட்டேன். You will not neglect the programs in church. ஆராதனை நேரங்களை நான் கடைபிடிப்பேன், சரியா கடைபிடிப்பேன். You will maintain the timing of your church, your service. ஊழியத்திற்கு அடுத்த காரியங்களிலே நான் முதலாளா நிற்பேன். I will stand as a forerunner in things of the church. என் காரியத்தை நினைச்சிட்டு, என் குடும்ப காரியத்தை நினைச்சிட்டு என்னை வெறுக்காம, நான் எனக்காக என்னை மட்டும் நேசிச்சு நான் இனிமே அப்படி வாழ மாட்டேன். I will not live a life that I live for my family, where I don't hate myself. இன்னும் நெருங்கி சேருவேன். I will get closer to God. Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.